நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் உங்களுக்கு இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம். அதாவது 27 நட்சத்திரங்களில் பரணி நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்கள் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் தான் விழுது. அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான். பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த 1 முதல் 4 பாதங்களில் பிறந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகிறது என்று பார்த்தோமானால் மிக சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பாக பார்க்க முடியும். 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். 12 என்பது ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு 12 அயன சைன போகம், வெளிநாடுன்னு சொல்லக்கூடிய இடம், செலவினங்கள் என்று சொல்லக்கூடிய இடம். ராகுக்கு சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருந்து அமர்கிறாரோ அந்த வேலையை செய்வார். ராகு குருவனுடைய வேலையை செய்வார். பொதுவாகவே ஒரு 30 வயசுக்குள்ளே குரு வீட்டில் ராகு அமர்ந்ததால் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. ஏற்கனவே 1 டிகிரி 2 டிகிரி படிச்சிருந்தாலும் இன்னொரு டிகிரி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி, இன்டென்ஷன் வரும். அப்போது இந்த ஒரு 30 வயசுக்குள்ளே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த, அதாவது 1 முதல் 4 பாதங்களில் பிறந்த அன்பர்களுக்கு படிக்கணும்னு எண்ணம் தோணும். படிப்பீங்க. அது வெளிநாடு போய் படிக்கணும்னு எண்ணம் வரும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு. ஏன்னா ராகு இருக்கிறது 12ஆம் இடம். அப்போ ஊரை விட்டு போய் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். நல்லா படிப்பீங்க. ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் செல்வீர்கள். வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் வெளிநாடு, வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போய் பண்ணலாம். ரொம்ப அற்புதமாக ஒரு பலனை பெறுவீர்கள் என்று சொல்லலாம். ஏன்னா ராகு 12ல் இருக்கிறதால அவர் நீங்கள் உள்நாட்டில் இருந்து சம்பாத்தியம் பண்ணுவதை விட வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணால் இன்னும் அதிகமாக ரெட்டிப்பு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதுவும் குரு வீட்டில் ராகு இருக்கிறதால இந்த சம்பாத்தியம் பண்ணுற காசு பணம் அத்தனையும் நீங்கள் சுப செலவுக்காகத்தான் வச்சுப்பீங்க. ராகுக்கு 3, 11 பார்வை. அப்போ 3ஆம் பார்வை 11ஆம் பார்வை அப்படின்னும் போது உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்க்கிறது. மேஷத்துக்கு 2ஆம் இடம் ரிஷபம். ரிஷபத்தை ராகு பார்க்குறதால நல்ல பண வரவு, பொருள் வரவு வரும். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசணுங்க. பாகிஸ்தானத்தை பார்க்குறதால குடும்பத்தை நல்லா பிரிப்பார். வெளிநாடு போயிட்டிங்கன்னா குடும்பம் பிரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஒரு இடத்துல இப்போ பூர்வீகத்தில் இருக்க போகிறாங்க, நீங்கள் வெளியூர், வெளி மாநிலம் போயிடுவீங்க. அது ஒரு பிரிவினை. அது வேலைக்காக, கல்விக்காக, தொழிலுக்காக செல்வது. சில பேர் உள்ளூர்லேயே இருக்கிறாங்க அப்படின்னு பண்ணால் அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு வரும். மற்றபடி 10ஆம் இடத்தை பார்க்கிறார். மேஷத்துக்கு 10ஆம் இடம் மகரத்தை பார்க்கிறார். மகரத்தை பார்ப்பது என்பது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஒரு நல்லது செய்வார் இந்த ராகு பகவான். அப்போது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை ஏற்படுத்தி தருவார். அல்லது தொழில் பண்ணணும், உங்கள் ஜாதக அமைப்புப்படி தொழில் பண்ணணும்னு ஒரு விதி இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது தொழிலையாவது ஏற்படுத்தி தருவார். அப்போ சம்பாத்தியத்திற்கு வழிவகை பண்ணி விடுவார் இந்த ராகு பகவான். அப்போது ராகு 12ல் இருந்தால் உள்ளூரில் இருப்பதை விட நீங்கள் வெளிநாடு போய் வெளியூர், வெளி மாநிலம் போய் சென்றால் இரட்டிப்பு வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படி சம்பாத்தியம் பண்ணாலும் உங்களுக்கு அது சுப செலவுகள் தான் நீங்கள் செய்வீங்க. மற்றபடி இந்த ராகு பகவான் 12ல் இருப்பது ஒரு அற்புதமான பலன்களை வழங்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ கேதுவை பார்க்கலாம். கேது பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார்.
6ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கணும். 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அற்புதமான பலன்களை தருவார். அப்போது அது மட்டும் இல்லைங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இன்னொன்றுன்னா கன்னியில் வந்து கேது இருக்கிறார். அதாவது ஒரு பாடலே இருக்குது, ஆமேளம் எருதுசுரா நண்டு கன்னி 5இடத்தில் கருணாகம் அமையுமாயின் ராஜயோக பலனை தந்திடுவார். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் போன்ற இடங்களில் ராகு கேதுக்கள் அமையுமாயின் அது வந்து எந்த வீடாக எந்த ராசியாக இருந்தாலும் அது ஸ்தான பலம் ஏற்பட்டு நல்லதை செய்வார் அப்படின்னு ஒரு கணக்கு. அப்போது அதுக்கு கன்னிக்கு ஒரு ஸ்தான பலம், அப்போ மேஷத்துக்கு 6ஆம் இடமாக வருவதால் அது டபுள் ஸ்தான பலமாகி நல்ல பலனை தருவார். ஒரு கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து தரக்கூடிய அமைப்பு, தொழில் நல்லா அமைஞ்சு நல்ல சக்கப்போடு போய் நல்ல சம்பாத்தியத்தை பார்ப்பீர்கள் தொழில். அதே நேரத்தில் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டு இதெல்லாம் கண்டிப்பாக, அதாவது போய் இப்போ வெளிநாடு போகிறீங்க டபுள் இன்கம் கிடைக்குமில்ல, இங்கே 50,000 சம்பாதிக்கிறோம், அங்கே 2 லட்சம் சம்பாதிக்கலாம் இல்லையா. ஸோ இப்படி உங்களுக்கு சம்பாத்தியம் என்பது ரெட்டிப்பு சம்பாத்தியம், நல்ல சுப செலவுகள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா 4ஆம் இடத்தை கேது பார்க்குறார், 3, 11 பார்வையில் 4ஆம் இடத்தை கேது பார்க்குறதால வீடு வாங்க, மனை வாங்க, சொத்து பத்து வாங்க, இதெல்லாம் கண்டிப்பாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு நல்ல சம்பாத்தியம், கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. 8ஆம் வீட்டையும் பார்க்குறார். 8ஆம் இடம் என்பது எந்த ஒரு அசிங்கம் அவமானம் இல்லாமல் கௌரவமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்த கேது பார்த்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு அமைப்பை தருகிறார். நல்ல சம்பாத்தியம் என்பது ஒரு ரெட்டிப்பு சம்பாத்தியம். கேது கன்னியில் இருப்பது, அதுவும் 6ஆம் இடத்து கேது மிக மிக அற்புதம். கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து. இந்த பரணி 1ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதத்தில் பிறந்த இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பல அற்புதங்களை தரப்போகிறது, நல்லது செய்ய போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் ஏதாவது சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடில் ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணுங்கள். அதாவது காளகஸ்தி, கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம் போய் ராகு கேது வழிபாடு பண்ணுங்கள். ராகுவுக்கு ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். கேதுவுக்கு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். ஓரளவுக்கு எல்லாம் நன்மையில் முடியும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.